செவ்வாய்ப்பேட்டை பெருமாள்ண்ணே. இப்போல்லாம் ஆட்சி நடந்துட்டு இருக்கு, அது எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ இருக்கிற ஆட்சி வந்து நல்ல ஆட்சியாக இருக்குது. அதே சமயத்தில் போன ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் வந்து எந்த ஒரு விஷயம் தெளிவான எதுவும் நியூஸும் சொல்ல மாட்டாங்க, தெளிவான விஷயங்களை வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க. மக்களுக்கு என்ன செய்கிறேன், ஏது சொல்கிறேன் அதெல்லாம் வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க. திடீர்னு எதனா ஒரு அறிவிப்பாங்க, இதை செஞ்சு அதை செஞ்சு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து தெளிவாக சொல்லுது, மக்களுக்கு இந்தந்த சேவைகள் நாங்கள் செய்கிறோம், மக்களுக்கு வந்து இந்த போதைப் பொருட்கள் தடுக்கிறோம், அதே சமயத்தில் வந்து மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்கள் தரோம், அதுமாதிரி சிங்கம் பெண் போலீஸு அது நாங்கள் பெண்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாத அளவுக்கு நாங்கள் பாதுகாக்கிறோம், எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க. அதேமாதிரி வந்து அதிகாரிகளை போய் என்னென்ன தப்பு நடக்குது, எங்கெங்கே என்னென்ன தப்பு நடக்குது போய் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் ரெய்டு பண்ணுறாங்க. ரெய்டு பண்ணி இது மாதிரி கோயிலுங்களில் போய்ட்டு எந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் உள்ள உணவுப் பொருட்கள், அதேமாதிரி வந்து ஹோட்டலுங்க, அதேமாதிரி வந்து கடைகளில் என்னென்ன சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அமைச்சரில் போய்ட்டு நேரில் போய்ட்டு ஆய்வு செய்து அதுக்குண்டான சட்டத்திட்டங்கள்லாம் வந்து கரெக்டான முறையில் எடுக்கிறாங்க. சரி, ஓகேண்ணே. ஒரு டவுட் ஒன்று இருக்குது. இப்போ ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே அந்த டிவிக்கு ஆச்சு, அதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? ரீல்ஸ் ஆச்சு என்ன இருக்குது, இருக்கிற உண்மை தன்மையை வந்து ரீல்ஸாக போடுறாங்க. இது ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. மறைமுகமாக செய்யலையே, எந்த ஒரு வேலையுமே மறைமுகமாக செய்யலை, எல்லாம் உண்மைத்தன்மை வந்து வெளிப்படையாக காட்டுறாங்க. இது வந்து ரீல்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இது வந்து உண்மையான ஆட்சி. இது கரெக்டாக செய்கிறது, கரெக்டான உண்மையை வந்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து தப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ டிஎம்கேல வந்து எதிர்கட்சியாக போய் உட்காந்துருக்காங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து சட்டசபையில் வந்து எந்திரிச்சு போகிறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அப்படி கிடையாது. முக ஸ்டாலின் என்ன சொன்னார், நாங்கள் வந்து 6 மாதத்துக்கு நாங்கள் வந்து எதுவும் பேச மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம், தமிழக வெற்றி கழகம் அவங்க ஆட்சி ஆள்றது ஆழ்ந்துட்டு போட்டோம், நாங்கள் எதிர்கட்சியில் நாங்கள் எதுவுமே நாங்கள் தெரிவிக்க மாட்டோம், ஏதாவது தவறுகள் நடந்தால் மட்டும் நாங்கள் பேசுவோம், 6 மாதங்கள் எதுவும் நாங்கள் பேச மாட்டோம்னு சொன்னார். இப்போ வந்து எதுக்கத்தாலும் எதனா குறை சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினும் குறை சொல்கிறாரு, திமுக சார்ந்த எம்எல்ஏங்களும் என்ன பண்ணுறாங்க, இவர் ஆட்சி சரி கிடையாது, வந்து 18 அது இது நடந்துச்சு, குற்றங்கள் நடந்ததுன்னு. இப்போ தானே புதுசாக வந்திருக்காங்க, இப்போ தானேங்க ஆரம்பிச்சிருக்காங்க கட்சி, புதுசாக வந்திருக்காங்க. எட்டவுனே எல்லாமே செஞ்சிட முடியுமா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். இப்போ ஒரு கிராமத்துலேயும் கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா? இப்போ சென்னை ஃபுல்லாக பக்கத்தில் இருக்கிற ராயபுரம் எல்லா இடத்துலையுமே கரண்ட் கட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? முன்னாள் ஆட்சி அதிகாரிகள் வந்து இப்போ இருக்காங்க, அந்த அதிகாரிலாம் ஒன்றும் இப்போ அந்த திமுக ஆட்சியில் இருக்கிற அதிகாரிங்க செயல்பட்டு வராங்க. அது வந்து இப்போது வந்துக்கிற ஆட்சி என்ன முதல்வர் என்ன பண்ணோம், முதல்வர் விஜய் வந்து என்ன பண்ணோம், பழைய ஆட்சியில் உள்ள அதிகாரிகள்லாம் வந்து கொஞ்சம் மாற்றணும், எல்லாம் பழைய அதிகாரிலாம் மாற்றிட்டு இப்போ வந்து இப்போ இருக்கிற அதிகாரிகளை தூக்கி நீ செயல்படணும். இல்லைனாக்கா பழைய அதிகாரிகள் இருந்தாங்கனாக்கா அந்த வேலைகள்லாம் தப்பு நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ குற்றம் நடந்துச்சுன்னா ஒரே நாளில் தீர்ப்பு வழங்குறாங்களா? அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது. அது தீர்ப்பெல்லாம் நல்லா தான், உடனே சட்டத்திட்டங்கள் வந்து உடனே எடுக்கிறார் அவர், உடனே ஆக்ஷன் எடுத்து முதல்வர் விஜய் அவர்கள் உடனே அந்த ஸ்டெப்புங்களை எடுத்து கரெக்டான முறையில் செய்கிறார் அவர். இது வந்து தப்பான, எல்லாமே நியாயப்படி எல்லாமே உண்மை தன்மையோடு வெளியே செயல்படுறாங்க. எந்த ஒரு அதிகாரம் லஞ்சம் வாங்கக்கூடாது, எந்த அதிகாரிலாம் வந்து தப்பு செய்யக்கூடாது, மக்களுக்கு பாதுகாப்பாக, மக்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லைகளும் இருக்கக்கூடாது. நேர்மையாக போய் அதிகாரிங்க போய்ட்டு அதிகாரத்துக்கு வேலை, ஒரு சாதாரண ஒரு சாமானிய மக்களோட போனால ஒரு அதிகாரி ஆஃபீஸில் போய்ட்டு இதை செய்யுங்க அதை செய்யணும் அவர் செய்யணும். அவர் வந்து மறைமுகமான முறையில் லஞ்சம் வாங்குறது, மறைமுகமாக அந்த ரெப்பியூ மூலியமாக பண்ணுறது கொள்வது எதுவுமே அவர் செய்யக்கூடாது. இப்போ டிவிக்கில் இருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் பாதி எம்எல்ஏக்கள் வந்து தப்பாக சேனலில் போடுறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு எப்படி தோணுது அதெல்லாம் பார்க்குறதுக்கு? அது வந்து எல்லா ஆட்சியும் நடக்குங்க. இவங்க அவங்களுக்கு கூட சொல்லுவாங்க, அவங்களுக்கு கூட சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை எந்த ஒரு இதுவும் கிடையாது, கரெக்டாக எல்லாமே பண்ணுறாங்க. இதில் வந்து எந்த ஒரு தப்புன்னு இதுவும் கிடையாது. இப்போ மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்த்துட்டாங்க. ஆட்சி வந்து நன்மையாக இருக்குது, மக்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரி நல்லா அருமையாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து அதிமுக திமுக மாறி இதனால் இப்போ வந்து புதுசாக ஒரு கட்சி வந்தோடனே மக்களுக்கு வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தாங்க ஒரு இத்தனை நேரம் ஜெயிச்சிருக்காங்க, ஃபுல்லாக வந்திருக்காங்க. இதுதான் விஷயமே. இது தப்பு ஒன்றும் கிடையாது. ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்குது, தமிழக வெற்றி கழகம். உங்கள் வருஷத்தில் எத்தனை வருஷத்தில் நீங்கள் ஆட்சி பார்த்துருக்கீங்க? என் வருஷத்தில் வந்து நான் ஒரு 30 வருஷம் ஆட்சி பார்த்துருக்கேன். நான் 30 வருஷம் ஆட்சியில் இந்த ஆட்சி உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? இன்றைக்கி வந்து எம்ஜிஆர் காலமும் நம்ம பார்த்தாச்சு, ஜெயலலிதா காலமும் பார்த்தாச்சு, கலைஞர் காலம், முக ஸ்டாலின் காலம். நல்ல தலைவன் சொன்னால் யாரை சொல்லுவீங்க? நல்ல தலைவர் பார்க்க போனாக்கா எம்ஜிஆர், அதுக்கப்புறம் பார்க்க போனாக்கா அம்மா ஜெயலலிதா அம்மா. இப்போதைக்கு வந்து ஜோசப் விஜய் முதல்வர். இன்னும் பதவி ஏற்பு 20 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளே அவங்கள 20 நாள் கூட அதுக்குள்ளே வந்து நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. எந்த இதுவும் கிடையாது. இந்த ஆட்சி நல்லா ஆட்சி ஆகுது, தமிழக வெற்றி கழகம். இந்த ஆட்சி வந்து மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆட்சி ஆகுது. உடனுக்குடனே எல்லா விஷயங்களும் வந்து எடுத்து சொல்லி இப்போ நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்போனா? ஆமாம், இன்னும் வந்து கொஞ்சம் நாள் ஆகும், எல்லாம் வந்து சீரழிஞ்சு எல்லாமே சரி பண்ணி செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆயிடுச்சா சரியாயிடும், எந்த ப்ராப்ளம் இருக்காது. மக்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி, ஒன்றும் பயமே கிடையாது. இந்த ஆட்சி எந்த குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகே.